ஹாய் ஆல், திஸ் இஸ் டாக்டர் பவித்ரா பாஸ்கரன். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு டாபிக் என்னென்னா, டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கல்லுக்கடையை வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் அப்படிங்கிற டாபிக் வந்து போயிட்டுருக்கு. கல் வந்து ரொம்ப நல்லது, நியூட்ரிஷியஸ் ஆனது, எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கல் அப்படிங்கிறது வந்து டாடி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தென்னை மரத்துலேருந்தும் எடுக்கிறாங்க, பனை மரத்துலேருந்துமே வந்து எடுக்கிறாங்க. இது என்னென்னா ஒரு நேச்சுரலி ஃபர்மெண்டட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த தென்னை மரத்துலேருந்தும் பனை மரத்தில் இருக்கிற சுகர் வந்து நேச்சுரலாக ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலாக வந்து மாறுது. இந்த கல்லில் என்னென்னா வந்து நேச்சுரலி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இதில் வந்து ப்ரோபயாட்டிக் வந்து ஜாஸ்தி வந்து இருக்குது. ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது ஒரு கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பாக்டீரியா. அந்த நல்ல பாக்டீரியாவோட அமௌண்ட் வந்து கல்லில் வந்து நிறையா இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த கல்லை எடுத்துக்கணுமா அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து எந்த ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் தான் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால ரிஸ்க் ஜாஸ்தியா இல்லை வந்து பெனிஃபிட் ஜாஸ்தியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கல்லில் வந்து சொல்லக்கூடியது வந்து ஒன்று ப்ரோபயாட்டிக் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் வந்து எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த கல் டாடியில் வந்து 4 to 8% ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் மாதிரி கல்லும் வந்து லிவர் ஃபெயிலியர் காஸ் பண்ணும். கல் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால வந்து லிவர் ஃபெயிலியரோட ப்ரெசென்ட் ஆகி டெத்தான பேஷண்ட்ஸை வந்து ரிப்போர்ட் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இதை பற்றி ரிசர்ச் பேப்பர்ஸுமே நிறையா இருக்குது. த செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து நேச்சுரலி வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறனால இதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. அமீபிக் லிவர் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் லிவரில் வந்து சீல் கொடுக்குற ஒரு நோய் வந்து இந்த கல் எடுத்துக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி வருது அப்படிங்கிறதுலையும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்க. கல் லாங் டேர்ம் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த அமீபிக் லிவர் ஆப்சிஸ் அப்படிங்கிற நோய் வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோபயாட்டிக் இருக்க ஒரே விஷயத்துக்காக நம்ம கல் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ப்ரோபயாட்டிக் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு கப்பு வந்து தயிர் எடுத்திங்கனாவே வந்து கிடைச்சிரும். ஸோ கல் இஸ் லைக் எனி கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் தான் இந்த கல் அப்படிங்கிறது. சேஃப் % ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 0 ஆல்கஹால் தான் இஸ் அ சேஃப் ஆல்கஹால் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்ஸ்டைன் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் ஆல்கஹால், எந்த விதமான ஆல்கஹால்லையுமே வந்து எடுத்துக்காதீங்க. அதுதான் வந்து நல்லது. தேங்க்யூ.